எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பிளேட்டில் சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம குட்டியூண்டு ஒரு பிளேட் எடுத்து சாப்பிட முயற்சி செய்கிறோம். ஆனாலும் வெயிட்டு கொஞ்சம் குறையுது, அதுக்கப்புறம் குறையவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கு காரணங்க என் கையில் இருக்கக்கூடிய செங்கலும் இந்த தலகாணியும் தான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த தலகாணியும் செங்கலும் கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோ இருக்குன்னா இது ஒரு 1/2 கிலோ அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். எதுக்காக தலகாணி செங்கலும் காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் இந்த தலகாணிங்க மெத்துன்னு இருக்கு. இன்னொன்று நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், அது செங்கலுங்க. இப்போ செங்கல்ங்கிறது சின்னதா இருந்தாலும் அது உறுதியா இருக்குது, ஆனா அளவுல சின்னது தான். இப்போ தலகாணி அப்படிங்கிறது எடை குறைவா இருக்கு, அதனால பெருசா இருக்கு. அதனாலதான் கொழுப்புகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல சேரும்போது அது பெருசா இருக்கு. சரி டாக்டர், அதுக்கும் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம உணவு சாப்பிட்றத குறைக்கும் போது நம்மளுக்கு குறைய வேண்டியது எதுங்க? கொழுப்பு குறையணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம உணவு சாப்பிடும்போது குறையிறது எதுங்க? தசைகள்ங்க. லீன் மசில் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகள் குறைய ஆரம்பிக்குது. அந்த தசை வலிமை இழப்பு அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும், ஆனாலும் அது நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு நிரந்தரமா ஹெல்ப் பண்ணாது. வெறும் உணவு கட்டுப்பாடு செய்யறது. அப்போ எப்படிதான் டாக்டர் உடல் எடையை நிரந்தரமா சக்சஸ்ஃபுல்லா குறைக்க முடியும்? சொல்றேங்க, கண்டிப்பா சொல்றேன். அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ உணவை குறைக்கும் போது அது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என் கையில தண்ணீர் இருக்கு. இந்த தண்ணீர் பாட்டில்ல நாம எண்ணெயை சேர்த்துறோம். ஸோ நம்ம எண்ணெயை சேர்த்தும் போது என்ன ஆகுதுங்க? எண்ணெய் தண்ணீர் பாட்டிலுக்குள்ளார போகுது. எண்ணெயும் தண்ணீரும் கலந்துருக்குது. உங்களால இந்த எண்ணெய்ங்கிற இந்த கொழுப்புகள் இப்படி வருது அப்படிங்கிறத உங்களால தெளிவா கிளியர் கட்டா பார்க்க முடியுது. ஆக நம்ம உடல் எடை குறைக்கும் போது என்ன முயற்சி செய்யறோம்? கொழுப்புகளை கரைக்கணும்னு முயற்சி செய்யறோம். கீழே இருக்கக்கூடிய தண்ணீர் நம்ம தசைகள், மேல இருக்கக்கூடிய எண்ணெய் கொழுப்பு, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு. எப்படி நம்மளால இந்த கொழுப்பு எண்ணெயை நம்ம தனியா தசைகள் பாதிப்படையாம கொழுப்பை மட்டும் நீக்க முடியும்? உணவு கட்டுப்பாடு மட்டும் பண்ணோம்னா ரெண்டு சேர்ந்து பாதிப்படையுதுங்க. அதாவது மசில் தசைகள் அதிகமா கரைஞ்சு போகுது, கொழுப்புகள் குறைவாத கரைஞ்சு போகுது. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா போதாது. நம்ம பண்ண வேண்டியது இந்த கொழுப்பு மட்டும் அழகா அப்படியே ஸ்கூப் பண்ணி வெளியே எடுக்கிறது தான். நம்ம உடம்புல கொழுப்பு மட்டும் தனியா கரைக்கணும். அதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அதை நான் சொல்ல போறேன். எப்படி இந்த பலூன் பெருசா இருக்கு, உள்ளார காற்று இருக்கு. அந்த காற்று தான் கார்டிசால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்டிசால் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த கார்டிசால் அதிகமாக கொழுப்புகள் படிவது அப்படிங்கிறது உடம்புல அதிகமாகும். நீங்க மேலும் மேலும் குண்டாகிட்டு தான் போவீங்க. நம்ம என்ன பண்ணணும்? கார்டிசால் அளவுகளை குறைக்கணும். கார்டிசால் அளவுகளை குறைக்கும் போது கொழுப்புகள் கரையும், கூடவே நல்ல ஹார்மோன்களான growth ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகும். இது நடந்தா தான் நம்மளுக்கு உடல் எடை குறைப்பு ஏற்படும். அது வெறும் உணவு கட்டுப்பாடு, நம்ம வேகமா ஜாகிங் ரன்னிங் பண்றது இதன் மூலமா நடக்காது. கூட இன்னொரு விஷயம் கட்டாயம் செய்யணும். செஞ்சாதான் கார்டிசால் குறையும். இப்போ என் கையில 2 மெழுகுவர்த்தி இருக்கு. ஒன்னு பெரிய மெழுகுவர்த்தி, இன்னொன்னு குட்டி பர்த்டேக்கு உதிர மெழுகுவர்த்தி. இப்ப இந்த 2 மெழுகுவர்த்தியில எந்த மெழுகுவர்த்தி நல்லா எரியும்? நின்று நிதானமா ரொம்ப நேரம் எரியும். ஆப்வியஸா இந்த பெரிய மெழுகுவர்த்தி. ஏன்னா பெரிய மெழுகுவர்த்தியில நிறைய மெழுகு இருக்கு, வேக்ஸ் இருக்கு, ஃபியூவல் இருக்கு, அதனால நிறைய நேரம் எரியும். ஆனா சின்ன மெழுகுவர்த்தி கொஞ்ச நேரம் தான் எரியும். அதே மாதிரி தாங்க நம்ம கொழுப்புகள் வேணா உருவத்துல வேணா, இப்ப நான் தலகாணியில காமிச்சேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி பெருசா இருக்கலாம். ஆனா அதோட எரிசக்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவுங்க. ஆனா அது கொழுப்பு இந்த சின்ன மெழுகுவர்த்தி மாதிரி தான். ஆனா நிதானமா எரியக்கூடியது இந்த பெரிய மெழுகுவர்த்தி. இதுதான் தசைகள், நம்ம உடம்போட தசைகள். இந்த தசைகள் நின்று நிதானமா எரியணும் அப்படின்னா இந்த தசைகளை நம்ம வலிமைப்படுத்தணும். இந்த குட்டி மெழுகுவர்த்தி நம்மளுக்கு தேவையில்லை. அதை விட இந்த தசைகள் வலிமையா இருந்துச்சு அப்படின்னா அது ஏன் நின்று நிதானமா எரியும்னு சொல்றோம்னா, நம்ம தூங்கும் போது கூட, நம்ம உட்கார்ந்துருக்கும் போது கூட அந்த தசைகள் நின்று நிதானமா எரியும். நம்மளுக்கு உடம்புக்கு ரெஸ்டிங் மெட்டபாலிசமுக்கு பேசல் மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தும். எப்படி பண்ணும் அதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக அடுப்பில் ஒரு பேன் வச்சோம் அப்படின்னா அந்த பேனை நம்ம சூடுபடுத்துகிறோம். நெருப்பு எரியிற வரைக்கும் அந்த பேன் சூடாக இருக்கும். இப்போ பாலே கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா அந்த நெருப்பு இருக்கிற வரைக்கும் பால் அப்படியே சூடாகும். அதுக்கப்புறம் பொங்கும். பால் பொங்க ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணோன்னே டக்குன்னு அப்படியே சூடு குறையுது. அதனால் பால் பொங்குறது நிற்குது. அதுக்கு மேலே பேன் சூடாகிறது இல்லை. அதுக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆக ஆரம்பிக்குது. தன்னோட கொதி நிலையிலேருந்து மாறி குளிர்ச்சி நிலைக்கு மெதுவாக போக பார்க்குது இல்லையா? இது நார்மல். இதே ப்ரெஷர் குக்கரில் என்ன ஆகுது? நம்ம அந்த குக்கரில் தண்ணீரை ஊற்றி அதுக்கப்புறம் என்ன வேக வைக்கணுமோ அதில் போட்டு
வேக வைக்கும். அதுக்கப்புறம் விசில் சத்தம்லாம் வருது. விசில் சத்தம் வந்து ஒரு 4-5 சவுண்டு வந்த உடனே நம்ம அதை ஆஃப் பண்றோம். ஆஃப் பண்ணோன்னு என்ன ஆகுது, உடனே ஹீட் குறையாதுங்க. ப்ரெஷர் குக்கர்ல ப்ரெஷர், அந்த அண்டர் ப்ரெஷர் வந்து ஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீராவி வந்து தொடர்ந்து வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள குக்கருக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பொருளோ, அது அரிசியோ இட்லி மாவோ, அதை வந்து மேலும் கொஞ்ச நேரம் அதை வந்து வேக வைக்கும். குக்கிங் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நாம வந்து செய்யக்கூடிய ஒரு ரன்னிங் பயிற்சி, நடைப்பயிற்சி அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை சூடு பண்ணுற மாதிரி. இதே வந்து நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த டம்பல்ஸை வச்சு கொஞ்ச நேரம் இதை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரிங்க. அதாவது நம்ம இந்த வலிமை பயிற்சி செய்ய ஆரம்பித்த உடனே தசைகளுக்கு சரியான ஒரு வேலையை கொடுக்குறோம். இந்த வலிமை பயிற்சி செஞ்சு முடிச்சு இதை டம்பிளை தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சிடறோம். வச்சுட்டாலும் நம்ம தசைகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இன்ஜுரி ஆகிருக்கும், லைட்டாக கீறல்கள் இருக்கும். தசைகள் வேலையே கொடுக்காத தசைக்கு வேலை கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால அது ரிப்பேர் ஆகணும். அந்த மாதிரி ரிப்பேர் ப்ராசஸ்லாம் நடக்கும்போது அதுக்கு தேவையான சக்தி மிக அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த சக்தி அங்கே எரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உடல் எடை குறைப்பு நிகழும். இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா தூங்கும்போது கூட மசில் ரிப்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகள் தன்னைத்தானே புதுப்பித்துக்குள்ள இல்ல தசைகள் வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்போ உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாம நம்ம சொன்னோம் இல்லையா, கொழுப்புகள், இந்த தலகாணி கொழுப்புகள் குறையும், இது பெருசாகும். இந்த தசைகள் தன்னோட அளவில் பெருசாகும், வலிமை அடையும், கொழுப்புகள் குறையும். மேலும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்படியே வந்து இந்த கொழுப்பை மட்டும் அப்படியே ஸ்கூப் பண்ணி வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலாக்க கொழுப்புகளை மட்டும் வெளியே எடுக்கணும் அப்படின்னா அது வலிமை பயிற்சிகளால் தான் செய்ய முடியும். கொழுப்புகளையும் எடுத்துடும், கீழே இருக்கக்கூடிய தண்ணீரான தசைகளையும் வலிமைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன இந்த கார்டிசால் அளவுகள் குறையறதுக்கு நம்மளுக்கு வலிமை பயிற்சிகள் பெரிய அளவில் உதவி செய்யும். ஆக நம்ம தூங்கும்போது, படுத்திருக்கும் போது, சாதாரணமாக இருக்கும்போது கூட உடல் எடை குறைப்புக்கான நிரந்தர பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வலிமை பயிற்சிகள் மிக மிக அவசியம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு 6 செட் ஆஃப் எக்ஸசைசஸ் நம்ம செய்வோங்க. ஆனால் இதை பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். வலிமை பயிற்சிகள் மட்டும் பத்தாதுங்க. இந்த வலிமை பயிற்சிகளோட இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? இப்போ ஒரு பூட்டு இருக்கு, இதற்கு உண்டான சாவி தான். இந்த சாவியை வச்சு இந்த பூட்டை வந்து நான் பூட்டணும்னு நினைக்கிறேன். பூட்டை ட்ரை பண்ணுறேன், என்னால் பூட்டவே முடியல, அது ரொம்ப அப்படியே ஸ்டக்காக இருக்கு. அப்போது நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு தடவிட்டு திருப்பி அதே சாவியை உள்ளே போட்டு நம்ம பூட்டை வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். பூட்டிடுது, ஸ்மூத்தாக பூட்டிடுது. பார்த்தீங்களா, அந்த ஆயில் போடுற மாதிரிங்க இந்த வலிமை பயிற்சிகள் அப்படிங்கிறது. அதாவது ஒரு செல்லுக்குள்ளார குளுக்கோஸ் போகணும் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் பாத்வே நல்லா வேலை செய்யறதுக்கு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சாவி மிக மிக அவசியம். இந்த இன்சுலின் சாவி நல்லா வேலை செஞ்சாதான் குளுக்கோஸ் உள்ளே போகும், சக்தி வந்து எரிக்கப்படும், அதனால் வந்து குளுக்கோஸ் குறையும். ஆக மொத்தம் இந்த வலிமை பயிற்சிகளுக்கு உடல் எடை குறைப்பு, சர்க்கரை குறைப்பு போன்ற பலவித நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேஷனாக பண்ணி காமிச்சேன். வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் இத்தனை ஜிம்மிக்ஸு. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு உடற்பயிற்சி, வலிமை பயிற்சி அதோட முக்கியத்துவம் புரியறதில்லை. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணினேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.